2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் அண்ணாக்கு தான். ஒன்னு டிவிக்கே இல்ல டிஎம்கே, இதுல ரெண்டு பேருக்கு தான் போட்டி. 26ல அடிக்கிற அடி மரண அடி. திமுக அரசு என்னமோ திட்டம் நிறைய செய்யறாங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா, பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அப்படி காசுலாம் போடுறாங்க. இதெல்லாம் தாண்டி திமுக ஓட்டு போடாம பெண்கள் பாத்தீங்கன்னா டிவிக்கே ஓட்டு போறாங்களே, என்ன காரணம்? எங்களுக்கு இலவசம் வேண்டாம்பா. இலவசம் வேண்டாம். இலவசமே வேண்டாம். இல்ல இப்ப விஜய் இலவசம் தானே கொடுக்குறாரு, வண்டி வாங்க தரேன்றாரு. ஓகே, அது பத்தி நினைக்கிறீங்க? வீட்டுக்கு வண்டி தரேன்னு சொல்லியிருக்காரு, அதை தானே சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வண்டி இருக்கணும். இந்த மாதிரி சொகுசான ஒரு சில இருக்க வேண்டியதுதான். அதான் சொல்றாரு, எல்லார் வீட்டுக்கும் பொதுவா தானே சொல்றாரு. அவரு பேசலாமா? என் வீட்டுக்காரர் பேசலாம். அதாவது நீங்க இலவசம் வேண்டாம் அவங்க சொல்றாங்க, ஏன் வேண்டாம்னு கேக்குறீங்க? நம்ம வாழ்க்கை அழிச்சு நம்மளுக்கு இலவசம் தேவையில்லை. நம்மள வாழ வச்சு நம்மளுக்கு இலவசம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் தேவை. அதனால 2026ல தமிழக வெற்றி கழகம் தான் வரும். அதுக்கு மாற்றமே கிடையாது. எந்த பக்கம் சுத்தினாலும் சரி, எப்படி சுத்தினாலும் சரி, நல்லாட்சி நடக்கணும்னா 2026ல தளபதி தான். ஓகேங்களா? ஏன்னா நல்லது புரியல. திமுக அரசு பற்றி கருத்து என்ன? திமுக அரசை பத்தி எங்க கருத்து என்னன்னா, இதுவரையிலும் நாங்க பார்த்த வரலும், என் ஃபீல்டுல நான் ஓட்டு போட்டு வரலும் இதுவரையிலும் எதுவும் சரியில்லை அப்படின்னா, அதாவது இலவச பஸ் தராங்க, இலவசமா போங்கன்றாங்க. அது நம்ம காசுல தான் தராங்க. அவங்க காசை போட்டு இலவசம் கொடுக்கல. நம்மளே இலவசம் சொல்றாங்க, ஓசி பஸ்ல போறீங்கன்றாங்க. நம்ம ஏன் ஓசி பஸ்ல போகணும்? நம்ம நாட்டுல நம்ம பஸ்ல போறதுக்கு நம்ம ஓசி பஸ்ஸா? இலவசம் நாங்க கேட்டோமா? நீ தானே கொடுத்த, அப்புறம் எப்படி ஓசி பஸ் சொல்லுவீங்க? அதே மாதிரிதான் எல்லாமே இலவசம் அப்படின்னு நீங்க கொடுக்கறது எங்க பணத்துல தான் கொடுக்குறீங்க. மழை பெஞ்சு 5000 கொடுப்பீங்க. யார் பணத்துல கொடுக்குறீங்க? எங்களுக்கு வர பணத்துல தான் நீங்க கொடுக்குறீங்க. உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. அது எப்படி நீங்க இலவசம்? புரியுதுங்களா? ஓட்டு போட காசு கொடுப்பீங்க, கம்பல்சரி காசு வாங்குவோம். டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம். காசு ஓட்டு வாங்குவீங்க, ஆனா எங்க பணத்தை விட்டா வாங்காம விட்டா என்ன பண்ணுவீங்க? வாங்காம போட்டாலும் டிவி கேக்கு தான் போடுவோம், வாங்கினோம் டிவி கேக்கு தான் போடுவோம். ஏன் தெரியுங்களா? நீ குடுக்கிற காசை நாங்க விட்டணும், அது எத்தனை போய் நீ வேஸ்ட் ஆகுறதுக்கு எங்க கிட்ட கொடு. எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும்ல, அதுவும் எங்க துட்டு தானே கொடுக்கறது. சீமானை பத்தி பேச மாட்டேன். என்ன காரணம்? நிறைய மாற்றத்தை கொடுப்பாரு. இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. விஜய் அண்ணா வந்தாருன்னா நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய மாற்றம். என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும்? பெண்களுக்கான உரிமைகள், கல்வியில மாற்றம் வரும். அப்புறம் குழந்தைங்க நல்ல பாதுகாப்பு வரும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிக்கே தானா? எதனால டிவிக்கே? ஒரு புது கட்சி எதனா ஒரு நல்ல மாற்றம் ஒண்ணு தருவாரு, அவர் புதுசா வந்துடலாம். என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கறீங்க? பெண்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு, அது ஒண்ணு. பெண்கள் ஓகே, பெண்களுக்கு மட்டும் தான் இங்க பாதுகாப்பு இல்லையா? வேற என்னென்னலாம் பாதுகாப்பு இல்லை? பெண்களுக்கு மட்டும் தானே, அதுதான் பெண்கள் மட்டும் தான் பாதுகாப்பு இல்லை. அதை தாண்டி இங்க தமிழகத்துல என்னென்ன மாத்த வேண்டியது இருக்கு? நிறைய மாத்த வேண்டியது. அவர் வந்தா நிறைய மாத்தலாம். இல்லப்பா, அதான் என்னன்னு சொன்னாதானே தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரலாம் பெண்களுக்கு அது ஒண்டி தான். தம்பி, இப்ப நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பஸ் வசதி நிறுத்த மாட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது, பெட்ரோல் செலவு ஏத்திடுறாங்கன்னு சொல்றது, ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? ஸோ பெண்கள் மட்டுமே எல்லாருமே சொல்றீங்க இல்லையா டிவிகள் இருக்கு, என்ன காரணம்? என்ன காரணம்னா எப்படி சொல்றது கட்சி தான் இல்ல தம்பி, இப்ப தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதான் சொல்றாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன் பெண்களுக்கு மட்டும் அதுல இருந்து இதை கொடுக்குறாங்க, டிவிகள் இருந்து எல்லாம் இதே கேக்குறாங்கன்றது. புரியுதா? ஓகே, சீமானை பற்றி உங்க கருத்து என்ன? சீமானா? சீமான் வந்தாருன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னு இல்ல, ஒரு அக்ரிகல்ச்சர், விவசாயம் ஒரே மாரி இருந்தா பரவாயில்ல. இப்படி இந்த மாதிரி மாத்தி நம்ம தம்பின்னு விஜய் சொன்னா போல. இப்ப என்ன பண்ணிட்டா போல, இல்ல அது இது அதே அந்த தற்கூரி அந்த அப்படின்னு போயிட்டா. யார் தற்கூரி? எங்களதான் சொல்றா போல அந்த மாரி. உங்களதான் அந்த மாரி சொல்றா போல. ஆனா மத்தவங்களுக்கு தெரியும் யார் தற்கூரி என்ன ஏதுன்ட்டு. சரி, ஓகே, நன்றிப்பா.